நீங்கள் இந்த காணொளியை இப்போது பார்ப்பது தற்செயல் அல்ல. இந்த நொடியில், இந்த நாளில், இந்த நேரத்தில் நீங்கள் இங்கு வந்திருப்பது தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதி. ஏனென்றால் இன்று ஒரு விசேஷமான நாள். இன்று சிவபெருமானின் கதவு திறந்திருக்கிறது. இன்று அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். இன்று உங்கள் பிரார்த்தனைகள் நிச்சயம் கேட்கப்படும். இன்று உங்கள் ஆசைகள் நிறைவேறும். இன்று உங்கள் வாழ்க்கை மாறும். ஆனால் ஒரு நிபந்தனை: நீங்கள் இன்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாளை அல்ல, இன்று. இந்த கதவு இன்று மட்டுமே திறந்திருக்கும். நாளை மூடப்படும். எனவே இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைய காணொளி மிகவும் விசேஷமானது. இது சாதாரண காணொளி அல்ல. இது ஒரு தெய்வீக செய்தி. இது ஒரு ஆன்மீக வாய்ப்பு. இது ஒரு பிரபஞ்ச அழைப்பு. கடந்த பல நாட்களாக என் தியானங்களில் எனக்கு ஒரு மிக தெளிவான செய்தி வந்திருக்கிறது. சிவபெருமான் சொல்கிறார், இன்று ஒரு விசேஷமான நாள். இன்று என் கதவு முழுமையாக திறந்திருக்கிறது. யாரெல்லாம் என்னை நோக்கி வருகிறார்களோ அவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன். யாரெல்லாம் என்னிடம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுப்பேன். யாரெல்லாம் என்னை அழைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் பதிலளிப்பேன். ஆனால் இந்த வாய்ப்பு இன்று மட்டுமே. இதை மக்களுக்கு சொல் என்று. எனவே இன்று நான் இந்த செய்தியை உங்களுடன் பகிர்கிறேன். இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இந்த காணொளியின் இறுதியில் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை விரிவாக சொல்லப் போகிறேன். அதை இன்று செய்தால் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் மாறும். இதை நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இது ஒரு ஆன்மீக உண்மை. இது ஒரு பிரபஞ்ச சட்டம். முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இல்லை. எல்லா நேரங்களும் ஒரே மாதிரி இல்லை. சில நாட்கள் விசேஷமானவை, சில நேரங்கள் சக்தி வாய்ந்தவை. ஏனென்றால் பிரபஞ்ச ஆற்றல் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில நேரங்களில் அது மிகவும் வலுவாக இருக்கும். சில நேரங்களில் அது மிகவும் தெளிவாக இருக்கும். சில நேரங்களில் கதவுகள் திறந்திருக்கும். சில நேரங்களில் வழிகள் எளிதாக இருக்கும். இன்று அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நாள். இன்று பிரபஞ்ச ஆற்றல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இன்று சிவசக்தி மிகவும் செயல்படுகிறது. இன்று தெய்வீக கதவுகள் திறந்திருக்கின்றன. இன்று உங்கள் பிரார்த்தனைகள் நேரடியாக சிவபெருமானை சென்றடையும். இன்று உங்கள் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்று உங்கள் ஆசைகள் நிறைவேறும். ஆனால் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பிட்ட விதிமுறைகள் இருக்கின்றன. குறிப்பிட்ட செயல்முறைகள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் இன்று முழுமையாக செய்ய வேண்டும். நாளை அல்ல, மறுநாள் அல்ல, இன்று. இதை நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறேன். இன்று மட்டுமே இந்த வாய்ப்பு. நாளை இந்த கதவு மூடப்படும். வேறு ஒரு நாள் திறக்கலாம். ஆனால் எப்போது என்று தெரியாது. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். பழைய காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை மனிதன் வாழ்ந்தான். அவன் பெயர் வேலன். அவனுக்கு எதுவும் இல்லை. வீடு இல்லை, நிலம் இல்லை, பணம் இல்லை. ஒவ்வொரு நாளும் கூலி வேலை செய்து சாப்பிடுவான். மிகவும் கஷ்டமான வாழ்க்கை. ஒரு நாள் அவன் கனவில் சிவன் வந்தார். சொன்னார், வேலா, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். நாளை காலை சூரியன் உதிக்கும் போது என் கோவிலின் கதவு திறக்கும். அந்த கதவு நாளை மட்டுமே திறந்திருக்கும். நீ உள்ளே வந்து என்னிடம் எதை வேண்டுமானாலும் கேள். நான் உனக்கு கொடுப்பேன். ஆனால் நீ சூரியன் உதிப்பதற்கு முன் வர வேண்டும். சூரியன் உதித்த பிறகு கதவு மூடப்படும். நினைவில் வைத்துக்கொள் என்று. வேலன் கனவிலிருந்து விழித்தான். மிகவும் உற்சாகம். ஆனால் பின்னர் நினைத்தான், இது வெறும் கனவுதானே, இது உண்மையாக இருக்குமா? சரி, எப்படியும் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நினைத்தான். மறுநாள் காலை சூரியன் உதிப்பதற்கு முன் எழுந்தான். குளித்துவிட்டு கோவிலுக்கு ஓடினான். கோவில் கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்றான். சிவன் சந்நிதியில் நின்றான். பிரார்த்தனை செய்தான். சிவா, எனக்கு ஒரு சிறிய வீடும் சிறிது நிலமும் குடும்பத்தை கவனிக்க சிறிது பணமும் கொடு என்று. அதே நொடியில் அதிசயம் நடந்தது. கோவிலில் ஒரு ஒளி தோன்றியது. ஒரு குரல் கேட்டது, உன் விருப்பம் நிறைவேறியது. வீட்டிற்கு செல், உன் வாழ்க்கை மாறியிருக்கும் என்று. வேலன் வீட்டிற்கு ஓடினான். அவன் வீட்டிற்கு வந்தபோது ஆச்சரியம். ஒரு அழகான வீடு, சுற்றிலும் நிலம், உள்ளே ஒரு பெட்டி நிறைய தங்க காசுகள். அவன் நம்ப முடியவில்லை. அவன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது, ஒரே நாளில். இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன்? ஏனென்றால் இதுதான் இன்று நடக்கப் போகிறது. இன்று சிவபெருமானின் கதவு திறந்திருக்கிறது. நீங்கள் கேட்டால் அவர் கொடுப்பார். நீங்கள் பிரார்த்திக்கால் அவர் கேட்பார். நீங்கள் அழைத்தால் அவர் வருவார். ஆனால் நீங்கள் இன்று செயல்பட வேண்டும். இன்று இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இன்று ஏன் விசேஷம்? இன்று என்ன சிறப்பு? இது நியாயமான கேள்வி. நான் உங்களுக்கு விளக்குகிறேன். முதலாவதாக, இன்று ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம். பிரபஞ்சத்தில் கிரகங்களின் நிலைப்பாடு மிகவும் சாதகமாக இருக்கிறது. சூரியன், சந்திரன், மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வரிசையில் அமைந்திருக்கின்றன. இது மிகவும் அரிய நிகழ்வு. இந்த அமைப்பு பிரபஞ்ச ஆற்றலை மிகவும் வலுவாக்குகிறது. இந்த ஆற்றல் நம்மை சுலபமாக சிவனுடன் இணைக்கிறது.
இரண்டாவதாக, இன்று ஒரு குறிப்பிட்ட திதி, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம், இவை இரண்டும் சேர்ந்து ஒரு மிக சக்தி வாய்ந்த நேரத்தை உருவாக்குகின்றன. இந்த நேரத்தில் செய்யும் பிரார்த்தனைகள் பல மடங்கு சக்தி வாய்ந்தவை. இந்த நேரத்தில் எடுக்கும் உறுதிமுறைகள் பல மடங்கு பலமானவை. இந்த நேரத்தில் செய்யும் தியானம் பல மடங்கு ஆழமானது. மூன்றாவதாக, இன்று பல ஆயிரம் ஆன்மீக சாதகர்கள் உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் சிவனை பிரார்த்திக்கிறார்கள். இந்த கூட்டு பிரார்த்தனை ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அலையை உருவாக்குகிறது. இந்த அலையின் மூலம் நம் பிரார்த்தனைகள் மிகவும் சுலபமாக சிவனை சென்றடைகின்றன. நான்காவதாக, இன்று என் தியானத்தில் எனக்கு ஒரு தெளிவான செய்தி வந்திருக்கிறது. சிவபெருமான் நேரடியாக சொல்கிறார், இன்று என் கதவு திறந்திருக்கிறது. யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை நான் வரவேற்கிறேன் என்று. இது ஒரு நேரடி தெய்வீக செய்தி. இதை நான் உங்களுடன் பகிர்கிறேன். ஐந்தாவதாக, நீங்கள் இந்த காணொளியை இப்போது பார்ப்பதே ஒரு அறிகுறி. கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகில் இருக்கிறார்கள். கோடிக்கணக்கான காணொளிகள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் இந்த காணொளியை இந்த நேரத்தில் பார்க்கிறீர்கள். இது தற்செயல் அல்ல, இது தெய்வீக திட்டம். சிவபெருமான் உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல அவர் விரும்புகிறார். எனவே இந்த வாய்ப்பை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக இருக்கலாம். இது உங்கள் நீண்டகால பிரார்த்தனைகளுக்கு பதிலாக இருக்கலாம். இது உங்கள் கஷ்டங்களுக்கு முடிவாக இருக்கலாம். இது உங்கள் புதிய வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு விளக்குகிறேன். இன்று என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும். இதை மிக கவனமாக கேளுங்கள். இதை குறிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். இதை சரியாக பின்பற்றுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு விவரமும் முக்கியம். ஒவ்வொரு படியும் அவசியம். முதல் விஷயம், குளித்து சுத்தமாக ஆகுங்கள். இது மிகவும் முக்கியம். உடல் சுத்தம் ஆன்மீக சுத்தத்தின் ஆரம்பம். குளிக்கும் போது வெறும் உடலை மட்டும் சுத்தப்படுத்தாதீர்கள், உங்கள் மனதையும் சுத்தப்படுத்துங்கள். குளிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் உங்கள் எல்லா எதிர்மறை எண்ணங்களும், கோபமும், வெறுப்பும், பயமும், கவலைகளும் தண்ணீருடன் கழுவப்படுவதாக கற்பனை செய்யுங்கள். தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் உங்களை சுத்தப்படுத்துகிறது, உங்களை புதுப்பிக்கிறது, உங்களை புனிதமாக்குகிறது. குளித்த பிறகு சுத்தமான ஆடைகளை அணியுங்கள். முடிந்தால் புதிய ஆடைகள், இல்லையென்றால் அன்று துவைத்த ஆடைகள். வெள்ளை நிறம் அல்லது நீல நிறம் மிகவும் நல்லது. இவை சிவனுக்கு பிடித்த நிறங்கள். ஆனால் எந்த நிறம் இருந்தாலும் பரவாயில்லை. முக்கியமானது சுத்தம். இரண்டாவது விஷயம், ஒரு அமைதியான இடத்தை தேர்வு செய்யுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு அமைதியான மூலையை தேர்வு செய்யுங்கள். பூஜை அறை இருந்தால் மிகவும் நல்லது. இல்லையென்றால் உங்கள் அறையில் ஒரு சுத்தமான அமைதியான பகுதி. அந்த இடத்தை நன்றாக சுத்தம் செய்யுங்கள். தூசு துடையுங்கள், தரையை துடையுங்கள். முடிந்தால் கோமயம் இடுங்கள். இல்லையென்றால் தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்யுங்கள். ஒரு சுத்தமான துணியை விரியுங்கள். அதன் மீது உட்காருவீர்கள். முடிந்தால் ஒரு சிவலிங்கம் அல்லது சிவன் படத்தை வையுங்கள். இல்லையென்றால் பரவாயில்லை. சிவன் எங்கும் இருக்கிறார். உங்கள் இதயத்தில் இருக்கிறார். வெளிச்சின்னங்கள் உதவுகின்றன, ஆனால் அவசியமில்லை. ஒரு விளக்கு ஏற்றுங்கள். எண்ணெய் விளக்கு இருந்தால் மிகவும் நல்லது. இல்லையென்றால் மெழுகுவர்த்தி, இல்லையென்றால் மின் விளக்கு கூட பரவாயில்லை. விளக்கு ஒளியின் சின்னம், அறிவின் சின்னம். சிவன்தான் ஒளி. விளக்கு ஏற்றும்போது இருட்டை நீக்குகிறேன், ஒளியை வரவேற்கிறேன், அறியாமையை நீக்குகிறேன், ஞானத்தை வரவேற்கிறேன் என்று மனதிற்குள் சொல்லுங்கள். முடிந்தால் சிறிது தூபம் போடுங்கள். சந்தன தூபம், லவங்க தூபம், எதுவாக இருந்தாலும். தூபத்தின் மனம் மனதை அமைதிப்படுத்தும், சூழலை புனிதமாக்கும், உங்கள் பிரார்த்தனைகளை மேலே கொண்டு செல்லும். மூன்றாவது விஷயம், சரியான நேரத்தை தேர்வு செய்யுங்கள். இன்று எந்த நேரத்திலும் செய்யலாம். ஆனால் சில நேரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. காலை பிரம்ம முகூர்த்தம், அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்பு. இது மிகவும் புனிதமான நேரம். இந்த நேரத்தில் பிரபஞ்ச ஆற்றல் மிகவும் சுத்தமாக இருக்கும். இந்த நேரத்தில் செய்யும் பிரார்த்தனைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. மதியம் 12 மணி, சூரியன் நடுவானில் இருக்கும்போது இதுவும் ஒரு சக்தி வாய்ந்த நேரம். ஆற்றல் உச்சத்தில் இருக்கும். மாலை சூரியன் அஸ்தமனம், சூரியன் மறையும் நேரம். இதுவும் மிகவும் புனிதமான நேரம். பகலும் இரவும் சந்திக்கும் நேரம். இரண்டு உலகங்கள் சந்திக்கும் நேரம். இரவு நடுநிரவு, இது மிகவும் சக்தி வாய்ந்த நேரம். இந்த நேரத்தில் உலகம் தூங்குகிறது. மனித எண்ணங்களின் சத்தம் குறைவு. பிரபஞ்ச செய்திகள் தெளிவாக கேட்கும். இந்த 4 நேரங்களில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்யுங்கள். அல்லது இந்த 4 நேரங்களிலும் செய்யுங்கள். முடிந்தவரை செய்யுங்கள். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு முறை நிச்சயம் செய்யுங்கள். இன்று இது மிகவும் முக்கியம்.
4வது விஷயம், மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் நம சிவாய. இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம், சிவனின் முக்கிய மந்திரம். இந்த மந்திரத்தில் அபரிமிதமான சக்தி இருக்கிறது. இந்த மந்திரத்தை குறைந்தது 108 முறை சொல்லுங்கள். மாலை இருந்தால் பயன்படுத்துங்கள், இல்லையென்றால் விரல்களில் எண்ணிக்கொள்ளுங்கள். மெதுவாக சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள், கவனமாக சொல்லுங்கள். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரியுங்கள். ஒவ்வொரு சொல்லின் அதிர்வையும் உணருங்கள். வெறும் வார்த்தைகளாக சொல்லாதீர்கள், உணர்வுடன் சொல்லுங்கள், பக்தியுடன் சொல்லுங்கள், நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். முடிந்தால் மகா மிருத்யுஞ்சய மந்திரமும் சொல்லுங்கள். ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீய மாமிருதாத். இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். இது ஆபத்துகளிலிருந்து காக்கும், நோய்களிலிருந்து குணப்படுத்தும், பயங்களிலிருந்து விடுவிக்கும். 7வது விஷயம், உங்கள் விருப்பங்களை தெரிவியுங்கள். இப்போது சிவனிடம் பேசுங்கள். மனதிற்குள் அல்லது உரத்த குரலில் உங்களுக்கு வசதியானபடி சொல்லுங்கள். சிவா, இன்று உன் கதவு திறந்திருக்கு என்று கேள்விப்பட்டேன். இன்று நீ என்னை ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன். என் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் இருக்கின்றன, பல துன்பங்கள் இருக்கின்றன, பல பயங்கள் இருக்கின்றன. உன் அருளால் இவை அனைத்தும் நீங்க வேண்டுகிறேன். பின்னர் உங்கள் குறிப்பிட்ட விருப்பங்களை சொல்லுங்கள். என்ன வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுங்கள். உதாரணமாக, எனக்கு ஆரோக்கியம் வேண்டும், என் உடல் நோய்களிலிருந்து குணமடைய வேண்டும், எனக்கு வேலை வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், என் குடும்பத்தில் அமைதி வேண்டும், எல்லோரும் நல்லிணக்கத்துடன் இருக்க வேண்டும், என் கடன்கள் தீர வேண்டும், நிதி சிக்கல்கள் நீங்க வேண்டும், எனக்கு மன அமைதி வேண்டும், கவலைகள் நீங்க வேண்டும், என் எதிரிகள் நண்பர்களாக மாற வேண்டும், பகைமை நீங்க வேண்டும். என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், ஆனால் நேர்மையாக கேளுங்கள், இதயத்திலிருந்து கேளுங்கள். பிறருக்கு தீங்கு செய்யும் விஷயங்களை கேட்காதீர்கள், நல்லதை மட்டும் கேளுங்கள். உங்களுக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது என்ற விஷயங்களை கேளுங்கள். 7வது விஷயம், உறுதிமொழி எடுங்கள். உங்கள் விருப்பங்களை சொன்ன பிறகு சிவனிடம் ஒரு உறுதிமொழி எடுங்கள். சொல்லுங்கள், சிவா, இன்று நீ எனக்கு கொடுக்கும் வரங்களுக்கு நன்றி. நான் இனி நல்ல வாழ்க்கை வாழ்வேன். நான் தினமும் உன்னை நினைப்பேன், தினமும் தியானம் செய்வேன், தினமும் நல்ல காரியங்கள் செய்வேன். நான் என் வாழ்க்கையை மாற்றுவேன். நான் ஒரு நல்ல மனிதனாக மாறுவேன். இது மிகவும் முக்கியம். நீங்கள் கேட்க மட்டும் செய்யக்கூடாது, கொடுக்கவும் தயாராக இருக்க வேண்டும். சிவன் உங்களுக்கு கொடுக்கிறார், நீங்களும் அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். உங்கள் பக்தியை கொடுக்க வேண்டும், உங்கள் நேரத்தை கொடுக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உறுதிமொழியை கொடுக்க வேண்டும். 8வது விஷயம், நன்றி சொல்லுங்கள். இறுதியாக சிவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் எல்லா கோரிக்கைகளும் ஏற்கனவே நிறைவேறிவிட்டதாக கற்பனை செய்யுங்கள். நம்புங்கள், நன்றி சொல்லுங்கள். சொல்லுங்கள், சிவா, என் பிரார்த்தனைகளை கேட்டதற்கு நன்றி, என் விருப்பங்களை ஏற்றதற்கு நன்றி, என் வாழ்க்கையை மாற்றப் போவதற்கு நன்றி, இன்று உன் கதவு திறந்திருந்ததற்கு நன்றி, என்னை உன் பிள்ளையாக ஏற்றதற்கு நன்றி. நான் என்றும் உன்னை வழிபடுவேன், என்றும் உன்னை நேசிப்பேன், என்றும் உனக்கு நன்றியுள்ளவனாக இருப்பேன். இப்போது நான் உங்களுக்கு சில மிகவும் முக்கியமான விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இதை நீங்கள் செய்த பிறகு என்ன நடக்கும், என்ன எதிர்பார்க்கலாம், எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? முதலாவதாக, உடனடியாக பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்காதீர்கள். சில நேரங்களில் அதிசயங்கள் உடனடியாக நடக்கும், சில நேரங்களில் மெதுவாக நடக்கும். பொறுமையாக இருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள். சிவன் தன் நேரத்தில் உங்களுக்கு கொடுப்பார். அவர் எப்போதும் சரியான நேரத்தில் தான் கொடுப்பார். 2வதாக, சில சோதனைகள் வரலாம். உங்கள் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை உறுதி செய்ய பிரபஞ்சம் உங்களை சோதிக்கலாம். நீங்கள் உண்மையிலேயே மாற விரும்புகிறீர்களா என்று பார்க்கலாம். இந்த சோதனைகளில் வெற்றி பெறுங்கள். உங்கள் எடுத்த உறுதிமொழிகளை கடைபிடியுங்கள். தளராதீர்கள், விடாதீர்கள். 3வதாக, உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கும். சிலர் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வெளியேறுவார்கள், புதிய மக்கள் வருவார்கள், பழைய சூழ்நிலைகள் மாறும், புதிய வாய்ப்புகள் வரும். இந்த மாற்றங்களை அணைத்துக் கொள்ளுங்கள், எதிர்க்காதீர்கள். இவை எல்லாம் நல்லதற்கே நடக்கின்றன. 4வதாக, உங்கள் உறுதிமொழியை கடைபிடியுங்கள். நீங்கள் சிவனிடம் சொன்னீர்கள், தினமும் தியானம் செய்வேன் என்று. அதை செய்யுங்கள். எத்தனை பிஸியாக இருந்தாலும் தினமும் குறைந்தது 10 நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். இது மிகவும் முக்கியம். இது உங்கள் உறுதிமொழியின் ஒரு பகுதி. 5வதாக, நல்ல காரியங்கள் செய்யுங்கள். தினமும் குறைந்தது ஒரு நல்ல காரியம். யாருக்காவது உதவுங்கள், யாருக்காவது ஆறுதல் சொல்லுங்கள், யாருக்காவது சிரிப்பை கொடுங்கள். சிறிய விஷயங்கள் போதும், ஆனால் தினமும் செய்யுங்கள்.
இது உங்கள் ஆற்றலை உயர்த்தும், உங்கள் அதிர்வை மேம்படுத்தும். 6வதாக, நன்றி பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் இரவும் தூங்கும் முன் 3 விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அன்றைய நாளில் நடந்த 3 நல்ல விஷயங்கள். இது உங்கள் மனதை நேர்மறையாக வைத்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிக நல்ல விஷயங்களை ஈர்க்கும். 7வதாக, உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள். எதிர்மறையாக பேசாதீர்கள், புகார் சொல்லாதீர்கள், விமர்சிக்காதீர்கள். பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சக்தி வாய்ந்தது. வார்த்தைகள் யதார்த்தத்தை உருவாக்குகின்றன. நேர்மறையாக பேசுங்கள், ஊக்கமாக பேசுங்கள், நம்பிக்கையுடன் பேசுங்கள். 8வதாக, உங்கள் சூழலை சுத்தமாக வையுங்கள். உங்கள் வீடு, உங்கள் அறை, உங்கள் பணியிடம், எல்லா இடங்களையும் சுத்தமாக வையுங்கள், ஒழுங்காக வையுங்கள். வெளிப்புற சுத்தம் உள் சுத்தத்தை பிரதிபலிக்கிறது. சுத்தமான சூழல் சுத்தமான மனதை உருவாக்குகிறது. திருவண்ணாமலையில் இருக்கும் சுந்தர் என்பவர் தன் அனுபவத்தை பகிர்ந்தார். அவர் சொன்னார், 1 வருடத்திற்கு முன்பு ஒரு விசேஷமான நாளில் நான் இதே போன்ற ஒரு பிரார்த்தனை செய்தேன். சிவன் கதவு திறந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டு நான் முழு இதயத்துடன் பிரார்த்தித்தேன். அன்று என் வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருந்தது. வேலை இல்லை, பணம் இல்லை, கடன் குவிந்திருந்தது, குடும்பத்தில் பிரச்சனைகள், எல்லாமே தவறாக போய்க் கொண்டிருந்தது. ஆனால் அன்று நான் முழு நம்பிக்கையுடன் பிரார்த்தித்தேன். சிவனிடம் சொன்னேன், எனக்கு ஒரு வேலை கொடு, என் கடன்களை அடைக்க உதவி செய், என் குடும்பத்தில் அமைதியை கொண்டு வா என்று. பின்னர் உறுதிமொழி எடுத்தேன். தினமும் தியானம் செய்வேன், நல்ல மனிதனாக இருப்பேன், மற்றவர்களுக்கு உதவுவேன் என்று. முதல் 2 மாதங்கள் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் நான் என் உறுதிமொழியை கடைபிடித்தேன். தினமும் தியானம் செய்தேன், தினமும் ஒரு நல்ல காரியம் செய்தேன். 3வது மாதத்தில் ஒரு பழைய நண்பர் தொலைபேசி செய்தார். அவர் நிறுவனத்தில் ஒரு வேலை வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார். நான் விண்ணப்பித்தேன், வேலை கிடைத்தது. அடுத்த 6 மாதங்களில் என் சம்பளத்திலிருந்து மெல்ல மெல்ல கடன்களை அடைத்தேன். குடும்பத்தில் அமைதி வந்தது. இப்போது 1 வருடம் கழித்து என் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிட்டது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன், நிறைவாக இருக்கிறேன். நான் உறுதியாக நம்புகிறேன், அன்று நான் சிவனிடம் செய்த பிரார்த்தனைதான் என் வாழ்க்கையை மாற்றியது. அவர் கதவு திறந்திருந்தது, நான் உள்ளே சென்றேன், நான் கேட்டேன், அவர் கொடுத்தார். இது உண்மை, இது என் அனுபவம் என்று. இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன்? ஏனென்றால் இது நடக்கிறது, இது உண்மை. சிவன் கேட்கிறார், சிவன் கொடுக்கிறார். ஆனால் நீங்கள் கேட்க வேண்டும், நீங்கள் நம்ப வேண்டும், நீங்கள் செயற்பட வேண்டும். இன்று அந்த வாய்ப்பு, இன்று அந்த நாள். இதை தவறவிடாதீர்கள். 9வதாக, உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்துங்கள். சந்தேகங்கள் வரும், பயங்கள் வரும், இது வேலை செய்யுமா என்ற கேள்வி வரும். இவற்றை புறக்கணியுங்கள். நம்பிக்கையை பிடித்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கை மலைகளை நகர்த்தும். நம்பிக்கை அதிசயங்களை உருவாக்கும். நம்பிக்கை உங்கள் பிரார்த்தனைகளுக்கு சக்தி அளிக்கும். 10வதாக, பொறுமையாக இருங்கள். எல்லாம் உங்கள் நேரத்தில் நடக்காது, எல்லாம் சிவனின் நேரத்தில் நடக்கும். அவரது நேரம் சரியான நேரம், அவரது திட்டம் சரியான திட்டம். பொறுமையாக காத்திருங்கள், நம்பிக்கையுடன் காத்திருங்கள், செயற்பாட்டுடன் காத்திருங்கள். காத்திருப்பது என்றால் சும்மா இருப்பதல்ல, காத்திருப்பது என்றால் தயாராக இருப்பது. 11வதாக, உங்கள் மாற்றங்களை பகிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதை மற்றவர்களுடன் பகிருங்கள். உங்கள் சாட்சியம் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். உங்கள் அனுபவம் மற்றவர்களை ஊக்குவிக்கும். கீழே கருத்து பெட்டியில் உங்கள் மாற்றங்களை பகிருங்கள். இது மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும். 12வதாக, இந்த செய்தியை பரப்புங்கள். இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். ஏனென்றால் அவர்களும் இந்த வாய்ப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று சிவன் கதவு திறந்திருக்கிறது என்பதை அவர்களும் அறிய வேண்டும். உங்கள் பகிர்வு யாரோ ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். இப்போது நான் உங்களுக்கு சில மிகவும் சக்தி வாய்ந்த ரகசியங்களை சொல்லப் போகிறேன். இவை என் பல வருட ஆன்மீக அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள். இவை மிகவும் மதிப்புமிக்கவை. கவனமாக கேளுங்கள். முதல் ரகசியம், உங்கள் பிரார்த்தனையின் சக்தி உங்கள் பக்தியில் இல்லை, உங்கள் நம்பிக்கையில் இருக்கிறது. பலர் நினைக்கிறார்கள், நான் மிகவும் பக்தியுடன் பிரார்த்திக்க வேண்டும், நான் நீண்ட நேரம் பிரார்த்திக்க வேண்டும், நான் கோவிலுக்கு பலமுறை செல்ல வேண்டும். இவையெல்லாம் நல்லவை. ஆனால் மிக முக்கியமானது நம்பிக்கை. நீங்கள் 5 நிமிடங்கள் முழு நம்பிக்கையுடன் பிரார்த்தித்தால் அது 5 மணி நேரம் சந்தேகத்துடன் பிரார்த்திப்பதை விட சக்தி வாய்ந்தது. எனவே உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்துங்கள். எப்படி? தினமும் உங்களிடம் சொல்லுங்கள், சிவன் என் பிரார்த்தனைகளை கேட்கிறார், சிவன் எனக்கு கொடுப்பார், சிவன் என்னை நேசிக்கிறார்,
என் வாழ்க்கை மாறும், என் கனவுகள் நனவாகும். இதை தினமும் பலமுறை சொல்லுங்கள். உங்கள் நம்பிக்கை வலுப்படும். இரண்டாவது ரகசியம், உங்கள் பிரார்த்தனைகளை எழுதுங்கள். எழுதுவது என்பது மிகவும் சக்தி வாய்ந்த செயல். நீங்கள் எதையாவது எழுதும்போது அது உங்கள் எண்ண உலகிலிருந்து உடல் உலகத்திற்கு வருகிறது. அது யதார்த்தமாக மாற ஆரம்பிக்கிறது. ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். நான் சிவனிடம் என்ன கேட்டேன், அவர் எனக்கு என்ன கொடுத்தார், என் வாழ்க்கை எப்படி மாறியது. எல்லாவற்றையும் நிகழ்காலத்தில் எழுதுங்கள். ஏற்கனவே நடந்துவிட்டதாக எழுதுங்கள். இந்த காகிதத்தை பாதுகாப்பாக வையுங்கள். தினமும் படியுங்கள். உரத்த குரலில் படியுங்கள். உணர்வுடன் படியுங்கள். இது உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும். உங்கள் நிலைத்தன்மையை அதிகரிக்கும். உங்கள் பிரார்த்தனைகள் வேகமாக நனவாகும். நான்காவது ரகசியம், உங்கள் வாழ்க்கையில் இடம் உருவாக்குங்கள். நீங்கள் ஏதாவது பெற விரும்பினால் அதற்கு இடம் உருவாக்க வேண்டும். உதாரணமாக, நீங்கள் பணம் வேண்டும் என்று கேட்கிறீர்கள். சரி, உங்கள் பணப்பையை சுத்தம் செய்யுங்கள். உங்கள் வங்கிக் கணக்கை சரிபார்க்கவும். புதிய பணம் வருவதற்கு இடம் உருவாக்குங்கள். நீங்கள் வேலை வேண்டும் என்று கேட்கிறீர்கள். சரி, உங்கள் விண்ணப்பத்தை தயார் செய்யுங்கள். நீங்கள் உறவில் மாற்றம் வேண்டும் என்றால் அந்த உறவில் நீங்கள் மாற ஆரம்பியுங்கள். இடம் உருவாக்குவது என்பது பிரபஞ்சத்திற்கு ஒரு செய்தியை அனுப்புவது. நான் தயாராக இருக்கிறேன், நான் பெற தயாராக இருக்கிறேன், இப்போது எனக்கு கொடு என்று. இது மிகவும் சக்தி வாய்ந்த செயல். ஐந்தாவது ரகசியம், விடுங்கள். இது மிகவும் முக்கியம், ஆனால் மிக கடினமானதும் கூட. நீங்கள் பிரார்த்தித்த பிறகு விடுங்கள். சிந்திக்காதீர்கள், கவலைப்படாதீர்கள். எப்போது வரும், எப்படி வரும் என்று யோசிக்காதீர்கள். சிவனிடம் ஒப்படையுங்கள். நம்புங்கள், அவர் கவனித்துக் கொள்வார். பலர் இங்கு தவறு செய்கிறார்கள். அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், பின்னர் தொடர்ந்து அதை பற்றி சிந்திக்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். எப்போது வரும் என்று காத்திருக்கிறார்கள். இது உங்கள் பிரார்த்தனையின் சக்தியை குறைக்கிறது. பிரார்த்தித்தவுடன் விடுங்கள், மறந்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். சிவன் தன் நேரத்தில் கொடுப்பார். ஆறாவது ரகசியம், செயல்படுங்கள். விடுதல் என்றால் சும்மா இருப்பதல்ல. விடுதல் என்றால் கவலையின்றி செயல்படுதல். நீங்கள் வேலை வேண்டும் என்று கேட்டீர்கள். சரி, இப்போது விண்ணப்பங்களை அனுப்புங்கள். பேட்டிகளுக்கு செல்லுங்கள். உங்கள் திறமைகளை மேம்படுத்துங்கள். செயல்படுங்கள். ஆனால் கவலையின்றி செயல்படுங்கள். பரபரப்பின்றி செயல்படுங்கள். சிவன் உங்களுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். செயல்பாடும் நம்பிக்கையும் சேர்ந்து அதிசயங்களை உருவாக்கும். நம்பிக்கையில்லாத செயல்பாடு வெறும் உழைப்பு. செயல்பாடு இல்லாத நம்பிக்கை வெறும் கற்பனை. இரண்டும் சேர்ந்தால் அதிசயங்கள். ஏழாவது ரகசியம், மற்றவர்களுக்கு கொடுங்கள். நீங்கள் பெற விரும்பினால் கொடுக்க வேண்டும். இது பிரபஞ்ச சட்டம். நீங்கள் பணம் வேண்டும் என்றால் தர்மம் செய்யுங்கள். உங்களிடம் எவ்வளவு இருந்தாலும் சிறிது கொடுங்கள். நீங்கள் அன்பு வேண்டும் என்றால் அன்பை கொடுங்கள். நீங்கள் மரியாதை வேண்டும் என்றால் மரியாதையை கொடுங்கள். நீங்கள் என்ன பெற விரும்புகிறீர்களோ அதை முதலில் கொடுங்கள். கொடுப்பது பிரபஞ்சத்திற்கு ஒரு செய்தி. என்னிடம் போதுமானது இருக்கிறது, நான் இன்னும் பெற தயாராக இருக்கிறேன். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் கொடுப்பதை விட பல மடங்கு கொடுக்கும். இந்த 7 ரகசியங்களையும் பின்பற்றுங்கள். உங்கள் பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேறும். இது என் வாக்குறுதி. இது பிரபஞ்ச உண்மை. இப்போது நான் இந்த காணொளியை முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் முடிக்கும் முன் நான் உங்களுக்கு சில இறுதி வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, இன்று ஒரு விசேஷமான நாள். இன்று சிவபெருமானின் கதவு திறந்திருக்கிறது. இது ஒரு அரிய வாய்ப்பு. இது ஒரு தெய்வீக கணம். இதை தவறவிடாதீர்கள். இதை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. நான் உங்களுக்கு சொன்ன எல்லா விஷயங்களையும் இன்று செய்யுங்கள். காலையில் அல்லது மதியம் அல்லது மாலையில் அல்லது இரவில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் இன்று நிச்சயம் செய்யுங்கள். நாளைக்கு ஒத்தி போடாதீர்கள். நாளை இந்த கதவு மூடப்படும். நாளை இந்த சக்தி குறையும். இன்று, இப்போது. இந்த காணொளியை பார்த்த பிறகு உடனடியாக செயல்படுங்கள். எழுந்து குளியுங்கள். ஒரு சுத்தமான இடத்தை தயார் செய்யுங்கள். விளக்கு ஏற்றுங்கள். தூபம் போடுங்கள். அமருங்கள். மந்திரங்களை சொல்லுங்கள். தியானம் செய்யுங்கள். உங்கள் விருப்பங்களை சொல்லுங்கள். உறுதிமொழி எடுங்கள். நன்றி சொல்லுங்கள். இதையெல்லாம் செய்ய எவ்வளவு நேரமாகும்? 1/2 மணி நேரம், 1 மணி நேரம். இந்த 1/2 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடும். இந்த முதலீட்டை செய்யுங்கள். இது மதிப்புள்ளது. இது அவசியமானது. நீங்கள் இன்று இதை செய்தால் மாலைக்குள் மாற்றங்கள் ஆரம்பிக்கும். சில மணி நேரங்களில் கூட மாற்றங்கள் தெரியலாம். உங்கள் மனநிலை மாறும். உங்கள் ஆற்றல் மேம்படும்.
உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும், உங்கள் சூழல் மாறும், புதிய வாய்ப்புகள் வரும், புதிய மக்கள் வருவார்கள், புதிய யோசனைகள் வரும். இவையெல்லாம் தெய்வீக வழிகாட்டுதல். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இது ஒரு ஒத்திசைவான முயற்சி. சிவன் தன் பங்கை செய்கிறார், நீங்களும் உங்கள் பங்கை செய்ய வேண்டும். சிவன் கதவை திறக்கிறார், ஆனால் நீங்கள் உள்ளே நடக்க வேண்டும். சிவன் வழியை காட்டுகிறார், ஆனால் நீங்கள் நடக்க வேண்டும். சிவன் வாய்ப்புகளை கொடுக்கிறார், ஆனால் நீங்கள் அவற்றை பயன்படுத்த வேண்டும். எனவே செயல்படுங்கள், இன்று செயல்படுங்கள், இப்போதே செயல்படுங்கள். இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கணம். இதை பயன்படுத்துங்கள், இதை மதியுங்கள், இதை கொண்டாடுங்கள். இந்த காணொளியை உருவாக்க பல மணி நேரம் தியானம், பிரார்த்தனை, தட்டச்சு, பதிவு, திருத்துதல் என்று உழைத்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த செய்தி உங்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று ஆழமாக உணர்ந்தேன். சிவபெருமான் என்னிடம் சொன்னார், இந்த செய்தியை மக்களுக்கு சொல் என்று. இன்று கதவு திறந்திருக்கிறது என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்று. எனவே நான் இங்கு உங்களுடன் இருக்கிறேன். இந்த செய்தியை உங்களுடன் பகிர்கிறேன். இப்போது அது உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? இதை ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்று எடுத்துக்கொண்டு மறந்து விடுவீர்களா, அல்லது இதை தீவிரமாக எடுத்துக்கொண்டு செயல்படுவீர்களா? தேர்வு உங்களுடையது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இன்று செயல்படுங்கள். இன்று சிவனிடம் பேசுங்கள். இன்று உங்கள் விருப்பங்களை சொல்லுங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பொட்டனை அழுத்துங்கள். இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். ஏனென்றால் அவர்களும் இந்த வாய்ப்பை அறிய வேண்டும். இன்று சிவன் கதவு திறந்திருக்கிறது என்பதை அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பகிர்வு யாரோ ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம், ஒரு ஆன்மாவை காப்பாற்றலாம், ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம். எனவே தயங்காமல் பகிருங்கள். உங்கள் விருப்பங்களை சொல்ல மறந்துவிடாதீர்கள். இன்று உங்கள் உறுதிமொழிகளை எடுக்க மறந்துவிடாதீர்கள். இது மிகவும் முக்கியம். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நாம் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். அப்போது நீங்கள் உங்கள் மாற்றங்களை பகிருங்கள், உங்கள் அதிசயங்களை பகிருங்கள், சிவன் எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றினார் என்பதை பகிருங்கள். அதுவரை பாதுகாப்பாக இருங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருங்கள், அமைதியுடன் இருங்கள், சிவனுடன் இருங்கள். தவறவிடாதீர்கள். இன்று மட்டும் சிவன் கதவு திறந்திருக்கிறது. செல்லுங்கள், உள்ளே செல்லுங்கள், கேளுங்கள், பெறுங்கள். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.